அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடன் வர்த்தகம் பேச தயாராக இருந்தார். ஆனால் மோடி தான் பேச மறுத்து விட்டார் அப்படின்ற போல அமெரிக்காவுடைய பொருளாதார செயலாளர் லுட்னிக் என்பவர் செய்தியாளர்கள் மத்தியில சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? ஏன் சார் அவர் பேச மறுத்து விட்டார் மோடி அவரிடம்? ஆக்சுவலி இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு. லுட்னிக்குடைய பேச்சு ஸ்டேட்மெண்ட் வெளியா இருக்குது. அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை போர்ட்போலியோவுடைய அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் இந்தியாவோடு எல்லா அக்ரிமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வேறு எக்ஸ்பெக்டிங் லாட். இந்தியாவோட அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை. எங்களுடைய டொனால்ட் ட்ரம்பை அவர் பேசுவதற்கு மறுத்த காரணத்தினால நாங்களும் எங்களுடைய ஆளுமையை காட்ட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டுறார். அது நம்ம ஊரில் சொல்ல போனால் நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு. இதில் மோடிங்கிற மனிதருடைய பிரஸ்டேஜ் கிடையாது. 140 கோடி மக்களுடைய உணர்வு. மோடி இன்னைக்கு மோடி இருப்பார், நாளைக்கு மோடி போயிடுவார், வேற யாராவது வருவாங்க. மோடி என்பவர் ஒரு தனி மனிதர் கிடையாது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் அடையாளம் தான் மோடியை தவிர, மோடி என்னமா அவங்க அப்பா சித்தப்பா பங்கையா கேட்டார் அப்படி இல்லை. இது இந்தியாவுடைய சாவரின், இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் கோர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதை முதல்ல அமெரிக்காவுடைய லுட்னிக் தெரிஞ்சிருக்கணும். அமெரிக்கா என்ன நினைக்கிறதுனா, நான் சொல்றதெல்லாம் இந்தியா கேட்கணும், மோடி கேட்கணும்னு நினைக்கிறார். நமக்குள்ள வி வுட் ஹாவ் அ கைண்ட் த டிஃபரன்ஸ் பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன் அண்ட் ஐடியாலஜி. மோடி எதிர்ப்போம், மோடி ஆதரிப்போம். இது நமக்கு நாட்டுக்குள்ளது. வெளிநாடுங்கும் போது நாம எல்லாருமே யுனைட்டா தான் இருக்கணும். அதுதான் ஒரு தேசபக்தியின் விஷயம். லுட்னிக் என்ன சொல்றாருன்னா, 2 தடவை 3 தடவை ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் பேசலை. பிரைம் மினிஸ்டர் பேசலைன்னா ஏன் பேசலை அப்படின்னா, நமக்கு வெளிவிவகாரத்துறை ராஜ்ய ரீதியாக ஆலோசனைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க சில விஷயத்த பண்ணும்போது அவருடைய தடாலடி அரசியல் நமக்கு ஒத்து வராது.